Just wait for official announcement. IPL 2026 today one of the biggest trade Sanju Samson to CSK, but Devolved Brevis plus Ravindra Jadeja to RR is almost done அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் கைஸ், ரீசெண்டாக கிரிப்பர்ஸ் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த ட்ரேட் ஸ்வாப் நடக்கிறதுனால சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது? சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு அடிமுட்டாள்தனமான வேலை பண்ணிட்டு இருக்காங்களா? ஜடேஜாவை ராஜஸ்தானுக்கு அனுப்பிட்டு இருக்காங்களா? சஞ்சுக்காக என்ன வேணா பண்ணறதுக்கு ரெடியாக இருக்காங்க சிஎஸ்கே. பட் கைஸ், திடீர்னு ரெஃப் ஸ்போர்ட்ஸுமே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. பட் இந்த டைம் நம்மளுக்கு இது அட்வான்டேஜ் தான். எஸ் கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இஸ் லைக்லி டு பி ஆல் கேஷ் டீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பட் சிஎஸ்கே அவங்களே தனியாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் கைஸ், நேற்றுக்கு போட்ட ரீல் சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய ஹிண்ட். இதை பற்றியுமே இதோட நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். நமக்கு வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நேற்றுக்கு சிஎஸ்கே ஒரு ரீலாக போட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும், லைக் ட்ரேட் ரூம்பெல்லாம் நம்ப போகாதுங்க அப்படின்னு சொல்லி. பட் அது நீங்கள் க்ளீனாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா கைஸ், சிஎஸ்கே அதில் ஒரு பெரிய ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. லைக் காசி தாத்தா அந்த ஃபோன் எடுக்கும் போது டேட் பார்த்துருங்க நீங்கள் கரெக்டாக November 5 அண்ட் சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் ட்ரேடாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னது கிரிப்பர்ஸ் November 7 அண்ட் November 11க்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் November 11 என்ன உங்களுக்கு தெரியுமா கைஸ், சஞ்சு சாம்சனுடைய பர்த்டே. அண்ட் அப்படியே காசி தாத்தா அந்த ஃபோன் எடுக்கும் போது சேட்டன் மண்ணல்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம். ஸோ பின்னாடி சேட்டன் உங்களுக்கு இது யார் அப்படின்னு தெரியும், சஞ்சு சாம்சன். ஸோ சஞ்சு சாம்சனுடைய ஒரு ஹிண்டாக சிஎஸ்கே இது கொடுக்குறாங்களா அப்படின்னு தான் ஒரு பெரிய டவுட்டாக இங்கே இருக்குது. ஸோ இது சிஎஸ்கே கொடுத்ததில் இருக்கட்டா, கிரிப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிரிப்பர்ஸ் ஹஸ் ரிப்போர்ட்டட் an ஆர்டிக்கல் லைக் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இஸ் டன் அப்படின்னு, ஐ மீன் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இன் ரிட்டர்ன் சிஎஸ்கே ஜடேஜாவை கொடுத்துருக்காங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா லைக்லி டு மூவ் டு ஆர்ஆர் அண்ட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அப்படின்னு கிரிப்பர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை சிஎஸ்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியுதா? ஜடேஜா சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் த தளபதி, இவரெல்லாம் நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? இந்த ட்ரேடெல்லாம் கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது கைஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக எதுக்கு சஞ்சு சாம்சன், நம்மளுக்கு சஞ்சு சாம்சனே தேவை கிடையாது, தளபதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க என்ன மாதிரி எல்லாருமே புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சிஎஸ்கே இந்த டீலை வச்சாங்க. பட் ராஜஸ்தான் பார்த்தாலே கடுப்பாகுது கைஸ் இந்த ராஜஸ்தானை. பிகாஸ் ஜடேஜாவை கொடுக்குறதே பெரிய விஷயங்க. பட் ஜடேஜா கூட சேர்ந்து பிரெவிஸையும் கேட்டுருக்காங்களாமா. என்ன நடக்குது அப்படின்னா, பிரெவிஸு போயிடுவார் ராஜஸ்தானுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சூன் சிஎஸ்கே எங்களால் பிரெவிஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, ஜடேஜாவை கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பிரெவிஸை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே நீங்கள் ஜடேஜாவை எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே போட்ட போஸ்ட் அண்ட் ரீல்ஸுக்கெல்லாம் எக்கச்சக்க ஹேட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் இட்ஸ் 100% கரெக்ட் தான் கைஸ். பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் அப்படின்னா ஒத்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஜடேஜாவில் கொடுக்கவே போகாதீங்க. கடுப்பாவது கைஸ் இந்த சிஎஸ்கே பார்த்தா. இப்போ என்ன இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலுமே இந்த ட்ரேட் நடந்துடுமா அப்படின்னா இல்லை கைஸ், இங்கே கிரிப்பர்ஸ் சொன்னாங்க. பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ரெஃப் ஸ்போர்ட்ஸ் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. லைக் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கலாம், பட் ஜட்டு டு ஆர்ஆர் நடக்கிறதுனா சான்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி. என்னடா குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இஸ் லைக்லி டு பி ஆல் கேஷ் டீல் அப்படின்னு சொல்லி இப்போ ரெஃப் ஸ்போர்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஒருவேளை இந்த ரெஃப் ஸ்போர்ட்ஸ் சொன்ன ஆர்டிக்கல் நடக்காமல் போனால் என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னா, எஸ் கைஸ், ஜடேஜா இஸ் லைக்லி டு பி ட்ரேடட் டு ராஜஸ்தான் அப்படின்னா டெவால்ட் பிரேவிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ் அதுவுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இங்கே நிற்குது. பட் ஆர்ஆரோடைய கிட்ட தான் இருக்குது இப்போ இந்த ட்ரேட் நடக்குமா நடக்காதான் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ராஜஸ்தான் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்காங்க கைஸ், பிரெவிஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. ஸோ இதே நினச்சி ராஜஸ்தானும் நாங்களும் கொஞ்சம் ஓவராக கேட்டுட்டோம், ஜடேஜாவை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடித்தா என்ன சொல்ல போகிறது அப்படின்னே தெரியல கைஸ். ஸோ ஜட்டு டு ஆர்ஆர் நம்ம எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படியெல்லாம் கழுவி ஊற்ற முடியாமோ ஜடேஜாவை ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட் நடந்துடுமா, நடக்காமல் போயிடுமா லாஸ்ட் மோமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரெஃப் ஸ்போர்ட்ஸ் சொன்ன மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், எவ்வளோ கைஸ் இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.